எப்படி சொல்லுங்க? பயந்து இருக்கு. நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? நம்முடைய வீடு எப்படி இருக்கு? நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு பயந்து இருக்கிறோமா? இயேசுவை சரியா தெரியாது இந்த மனுஷனுக்கு. நம்மள மாதிரி சத்தியம் ஃபுல்லா தெரியாது. இன்னைக்கு நமக்கு நல்லா சத்தியம் தெரியும். சத்தியம் தெரியுமா தெரியாதா? வசனம் நல்லா தெரியும் நமக்கு. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டா போதும், இந்த வசனத்துக்கு இந்த வசனம் வச்சிருக்கீங்க, கேள்வி மட்டும் நல்லா கேட்கணும். வசனத்தை வச்சு நல்லா கேள்வி கேட்கிறோம். வசனத்தை அந்த அளவுக்கு நாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷனோ, இந்த கொர்நேலியு என்ற மனுஷனோ வசனம் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாய் அந்த குடும்பம் காணப்பட்டுச்சு. வசனம் தெரிந்த நாம் தேவனுக்கு பயப்படுறோமா? இல்லையே. நம்முடைய குடும்பம் பயப்படுதா? பயமே இல்லை. அல்லேலூயா. பயம் இல்லை. பயம் இல்லாம இருக்குங்க. நம்முடைய குடும்பம் தேவனுக்கு யாருக்கு பயப்படணுமா இல்லையா? அது ரெண்டாவது விஷயம். ஆனா தேவனுக்கு பயப்படணும். அதாவது கர்த்தரை பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவியுங்கள். வேதம் சொல்லுது. நம்ம செய்யறோம் பயப்படுறோமா கர்த்தருக்கு முன்னாடி வந்து? இல்லையே. துணிகரமாய் கர்த்தருக்கு முன்னாடி துணிகரமா இருக்கிறோம். அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க.